தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வேலை நிறுத்தம் மற்றும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. நவீனமயமாக்கம் செய்யப்பட்ட அலுவலகம் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தினர். இதேபோல சீர்காழி, தரங்கம்பாடி, குத்தாலம் ஆகிய தாலுகா அலுவலகங்களிலும் கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கிராம அளவிலான வருவாய்த்துறை பணிகள் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நாகம்பட்டியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். வாடகை வீட்டில் தங்கியிருந்த 2 தனியார் நூற்பாலையில் பணியாற்றி வந்ததும் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து ஆதார், பான் உள்ளிட்ட ஆவணங்கள் பெற்றதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 2 மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். பணி நிரந்தரம் கோரி தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் 9வது நாளாக சென்னை சேப்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து மாநகர பேருந்தில் ஏற்றினர். அப்போது ஒரு தரப்பினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவர்களையும் போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். அப்போது பெண்கள் சிலர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் நடைபெற்ற வாராகி அம்மன் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அரசூர் வழியாக செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றதால் பொதுமக்கள், பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். முன்கூட்டியே மாற்றுப்பாதைகள் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் செய்யப்படாததே இந்த நெரிசலுக்கு காரணம் என வாகன ஓட்டிகள் குற்றஞ்சாட்டினர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 18 மாத ஓய்வூதிய நிலுவை, 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை, தினக்கூலி மற்றும் NMR ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 800க்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். நெல்லை தச்சநல்லூரில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற சந்தி மறித்த அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட மகா கலசங்கள் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு விமானம் மற்றும் ராஜகோபுரத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு மகாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஜெர்மனியைச் சேர்ந்த பெண்ணுக்கும் ஆரணியைச் சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியருக்கும் திருமணம் நடைபெற்றது. ஆரணி அருகே உள்ள களம்பூரைச் சேர்ந்த கோகுல கிருஷ்ணன் சரவணனும் தாய்லாந்தில் சந்தித்த ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த சோபியா பெல்ஜிங்கும் நண்பர்களாக பழகி கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். ஆரம்பத்தில் வீட்டில் எதிர்த்த நிலையில் பின்னர் இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து கண்ணமங்கலம் அருகே உள்ள முருகர் கோயிலில் இந்து முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இதில் உறவினர்களும் நண்பர்களும் பங்கேற்று மணமக்களை உற்சாகமாக வாழ்த்தினர். ஊதிய முரண்பாடுகளை களையக் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் 1 மாதத்தை கடந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். டிசம்பர் 26ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் 34வது நாளாக தொடர்கிறது. 10,000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிக்கு செல்லாததால் மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். அரசாங்கம் லீவுக்குள்ளேயே எங்களுக்கு நல்ல சுமூகமான முடிவை தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நாங்கள் இருந்தோம், லீவ்லேயே முடிச்சிருவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த டைம் அரசாங்கம் ரொம்ப மௌனமாக இருந்தாங்க. அதனால நாங்கள் எங்களுடைய வேலை நாட்கள்லையும் எங்களுடைய போராட்டத்தை இன்னையோட 34வது நாள் ஆகுதுங்க. அரசாங்கம் கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றி சீக்கிரம் எங்களை பள்ளிக்கு அனுப்புமாறு கேட்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ரொம்ப வேதனையாக தான் உட்காந்துருக்கோம். உண்மையை பார்த்தீங்கன்னா போராடன்ற எண்ணமே இல்லை. எப்படியாவது அழைத்து பேசி அரசு சீக்கிரமாக ஒரு முடிவு தருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இன்னமும் உட்காந்துருக்கோம். இன்னைக்கு மாலைக்குள்ளே பேசி சொன்னால் கூட இன்றைக்கே நாங்கள் வேலையில் சேர தயாராக தான் இருக்கோம். இதை விட கூடுதலாக உழைத்து மாணவர்களை நல்ல முன்னேற்றம்ன்ற நம்பிக்கை தான் இருக்கும்.
திருவாரூரில் நடைபெற்ற திருமண விழாவில் பங்கேற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் தொடர்பான கேள்விக்கு பாஜக அதிமுக எந்த அழுத்தமும் தரவில்லை என்றும் அரசியல் செய்யாமல் உரிய ஆவணங்களை படக்குழு சமர்ப்பித்தால் சான்றிதழ் கிடைக்கும், இல்லையெனில் படம் வெளியாகாது என்றும் விளக்கமளித்தார். ஸ்ரீபெரும்புதூர் மணிமங்கலம் செங்கமலவள்ளி ராஜகோபால சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற பின்னர் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷங்களுக்கிடையே கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களின் விமானங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் ட்ரோன் மூலம் பக்தர்களின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதி திருவரங்கத்தில் உள்ள 2000 ஆண்டுகள் பழமையான 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான அரங்கநாயகி அரங்கநாத சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த ஓராண்டாக மேற்கொள்ளப்பட்ட திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கோவில் விமானங்களுக்கும் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த் உள்ளிட்டோர் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட கோவை வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட 7 வனச்சரகங்களில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. இந்த கணக்கெடுப்பு பணிகள் ஒரு வாரம் நடைபெறவுள்ள நிலையில் வனத்துறையினர் மற்றும் வன ஆர்வலர்கள் இணைந்து இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். கால் தடங்கள், எச்சம், நடமாட்டம் உள்ளிட்ட அடிப்படையில் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு புலிகள் மற்றும் பிற வன விலங்குகளின் எண்ணிக்கை கணக்கிடப்பட உள்ளது. மூலப்பொருளான கடலை பருப்பு விலை உயர்வு காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் விலை 40% அதிகரித்துள்ளது. கடந்த காலங்களில் 8000 ரூபாய்க்கு விற்பனையான கடலை பருப்பு தற்போது 14000 ரூபாயாக உயர்ந்துள்ளதால் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் 180 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ கடலை மிட்டாய் தற்போது 220 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சங்கத்தின் மூலமா கடலை மிட்டாய் ஒரு 40% விலை ஏற்றம் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலா மக்களை பெரிதும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா பருப்பு விளைச்சல் எங்கேயுமே இல்லாத ஒரு காரணத்தினால பருப்போட விலை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஸோ அதனால நாங்க விலையை கூட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். ராமேஸ்வரம் தீவை இணைக்கும் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் சுற்றுலா பயணி ஒருவர் உயிருக்கு ஆபத்தான முறையில் ரயிலின் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்த வீடியோ வைரலாகி வருகிறது. அரசு பள்ளிகளில் பணிபுரியும் சிறப்பு ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை DPI வளாகம் முன்பு 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு ஆசிரியர்கள் 1800 பேர் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர். மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் மலை முகடுகளை மூடி வெண்மேகங்கள் கடல் அலை போல் படர்ந்து வந்த காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. கோக்கஸ்வாக் பள்ளத்தாக்கு பகுதியில் தோன்றிய இந்த மேக காட்சிகள் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் அமைந்திருந்ததாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர்.